கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 21/1/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். The sovereign Lord will wipe away the tears from all faces. He will remove the disgrace of his people from all the earth. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை நீக்கக்கூடிய ஆண்டவர். அவருடைய வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆம் பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் வேதனைகளும் கண்ணீரும் நிந்தைகளும் அவமானங்களும் உங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலைகள், ஏதோ ஒரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கான காரணங்கள் உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளுக்குள்ளும் சிக்கி வேதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய முகத்தில் இருக்கிற கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஓ பீப்புள் ஆஃப் Zion who live in Jerusalem, you will weep no more. How gracious he will be when you cry for help. As soon as he hears, he will answer you. 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். And ransomed of the Lord will return. They will enter Zion with singing. Everlasting joy will crown their heads. Gladness and joy will overtake them. And sorrow and singing will flee away. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 7:17, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவளை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். For the lamp at the center of the throne will be their shepherd. He will lead them to springs of living water, and God will wipe away every tear from their eyes. கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நேரத்திலும் என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் முகத்தில் இருக்கிற கண்ணீர் யாவையும் துடைத்து மகிழ்ச்சியாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல